உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே, குயவன் கையில் அனுதினமும் வணைந்திடுமே. பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீ தந்த இந்த வார்த்தையை நீரே எங்களுக்கு ஆசீர்வதித்து விட்டு தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் எச்சரிப்பும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளில் கர்த்தாவே தந்து சரியான பாதையில் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுவோம், ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஏவில் மெரோதாக். என்னப்பா சார், இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசுனீங்க, இப்போ என்னமோ புதுசாக ஒரு பேர் சொல்கிறீங்களேங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏவில் மெரோதாக். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 27 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம், பேசக்கூடாது, 12வது வருஷத்துல 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா, ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான். போதும், அல்லேலூயா. யாருடைய தலையை யார் உயர்த்தினா? யாருடைய தலையை யார் உயர்த்தினா? யோயாக்கீனுடைய தலையை ஏவில் மெரோதாக் என்ன செய்தார்? உயர்த்தினான். அல்லேலூயா. ஏவில் மெரோதாக் யாருடைய, எந்த ராஜா? பாபிலோனுடைய ராஜா. யோயாக்கீன் யாருடைய ராஜா? யூதாவின் ராஜா. யூதாவின் ராஜாவை பாபிலோனின் ராஜா சிறையிருப்பிலிருந்து என்ன செய்தானா? விடுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியமா இருக்குல்ல, பரிதாபமா இருக்குதுல. எப்படி பரிதாபமா இருக்குது? ஒரு யூதாவின் ராஜாவை சிறைச்சாலையிலிருந்து யாரு விடுதலையாக்குறா? பாபிலோனிய ராஜா விடுதலையாக்குறான். அது எத்தனை வருஷம் கழிச்சு? 37 வருஷம் கழிச்சு விடுதலையாக்குறான். 37 18 எத்தனை? நாங்களாம் கணக்கில் ரொம்ப வீக். நீங்க எனக்கா 55 வயசு அவனுக்கு. சரியா? சரி. இந்த யோயாக்கீன் யாருடைய மகன் அப்படின்னா, யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய மகன். 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வாசிக்கலாமா?
24ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 5வது வசனம். யோயாக்கீமின், சரி இல்லை 23ல் 36 இருக்கு பாருங்க, அதை வாசிங்க. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய. சரி, அப்படியே இப்போ 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா, இவன் செய்த அக்கிரமம் என்ன அப்படின்னு வர சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 2ஆம் வசனத்தை வாசிச்சா தெரியும். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே. சரி, இதெல்லாம் என்ன செஞ்சனாக்கா அங்கே ஒரு பெரிய அழிவு வருது. யோயாக்கீம் செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அந்த 4வது வசனத்தில் வாசிச்சிடலாமா? அவன் 6 வாசிங்க. யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலே புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 வயதாய் இருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல் நாத்தானின் குமாரனான அவன் தாயின் பேர் நெகுஸ்தால். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோயாக்கீம் கர்த்தரின் பார்வைக்கு எதை செய்தானா? சத்தமா சொல்லுங்க. பொல்லாப்பானதை செய்தான். அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீன் அவன் என்ன செய்தானா? தகப்பன் செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பாவும் அப்படி, மகனும் அப்படி. அப்ப ஆண்டவர் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக ராஜாக்களை என்ன செய்தார்? அந்த யூதேயா நாட்டுக்கு விரோதமாக அனுப்பினார். தீர்க்கதரிசியாகிய எரேமியா மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறிற்று. அல்லேலூயா. இப்ப யோயாக்கீம் அவனும் என்ன செய்தான்? மரித்தான். கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். 11 வருஷம் அரசாட்சி செய்தான். யோயாக்கீன் அவனுடைய ஸ்தானத்திலே 18வது வருஷத்திலே அரசாட்சிக்கு வந்தான். இவன் எத்தனை நாள் ஆட்சி செய்தான் தெரியுமா? 3 மாதம். 100 நாள். இவர் 100 நாள் ராஜா. அல்லேலூயா. எப்படி 100 நாள் சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எடுத்துக்கிறீங்களா? 2 நாளாகமத்தில் 36:9 வாசிங்க. 2 நாளாகமத்தில் யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து, அங்க 8 இருக்கு, இங்க 18 இருக்கு. சரியா? சரி, 8 வயதாய் இருந்து 38 தான், 18 வயதாய் இருந்து ஆசி தம்பி 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டான். 3 மாதம்னா எத்தனை நாள் கணக்கு குறைஞ்சது? 90 நாள். எக்ஸ்ட்ரா 10 சேர்த்துட்டா 100 நாள். அப்ப 100 நாள் வேலை மாதிரி இவர் எத்தனை நாள் ராஜா? 100 நாள் ராஜாவா இருந்திருக்கிறார். சரியா? ஏன் 100 நாளைக்கு மேல இவரால் ஆட்சி செய்ய முடியல அப்படின்னா, கர்த்தரின் பார்வைக்கு இவன் என்ன செய்தானா? பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதுக்கு மேல ஆண்டவர் அவனை என்ன செய்யல? ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு அல்லது அனுமதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அந்த அளவுக்கு யோயாக்கீன் 2 பேரும் என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். ஆண்டவரை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்மளும் கூட துக்கப்படுத்துறதுனால தான், வேதனைப்படுத்துறதுனால தான் சில சிறையிருப்புகள் நம்மளை விட்டு மாறுறதே கிடையாது. அல்லேலூயா.
சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம என்ன செய்யணும்? செய்ய ஆரம்பிக்கணும். பல சிறையிருப்புகள், பல வீடுகளிலே சிறையிருப்புகள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருக்கிற காரியம், ஆண்டவரை காயப்படுத்திட்டே இருக்கிற காரியம், ஆண்டவர் சொல்லியும் கூட கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியம். இந்த காரியம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சிறையிருப்பு நம்மளை விட்டு என்ன செய்வதில்லை? மாறுவதில்லை. பாருங்க, யோயாக்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யோயாக்கீம் அப்படின்னு சொன்னா யெகோவா உயர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம். யெகோவா உயர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எந்த விதத்தில் அவனுக்கு என்ன இல்லை? உயர்வே இல்லை. எந்த விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வு பார்க்க முடியல, மேன்மையை பார்க்க முடியல. அப்போ ஏன் சில நேரத்தில் பேருக்கு ஏற்றார் போல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தானே. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறீங்களே, பேர் வைக்கும்போது என்ன செய்யுங்க? கரெக்டாக வைங்க, அர்த்தமுள்ள பேரை வைங்க பாஸ்டர், எத்தனை முறை சொல்லியிருக்கிறீங்களே. இப்போ ஏன் இந்த பேருக்கு ஏற்றபடி இவனுடைய வாழ்விலே உயர்வில்லை அப்படின்னா, ஆண்டவர் உயர்த்தப்படத்தக்க அளவுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? சொல்லிக் கொள்ளுகிற எந்த ஒரு நன்மையான காரியமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் யோயாக்கீமுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? உயர்வு இல்லை. கர்த்தர் அல்லது யெகோவா உயர்த்துகிறார் அப்படின்னு பேரை வச்சுட்டு யெகோவா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் உயர்த்துவாரா? ஆண்டவர் உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியாது. யோயாக்கீம் அவன் பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெகோவா நியமித்தார் அப்படின்னு அர்த்தம். யெகோவா நியமித்தார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நியமித்து வைத்திருக்கிறார். என் பிள்ளை இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், என் பிள்ளை இந்த வருஷத்தில் மேன்மையாக இருக்கணும், என் பிள்ளை மரிக்கும் போது இந்த அளவுக்கு அதற்கென்று நான் ஆசீர்வாதத்தை நியமித்து வைத்திருக்கிறேன். அந்த நியமித்த காரியத்தை என் பிள்ளை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் யோயாக்கீனுடைய வாழ்க்கையில் 18 வயசில் ராஜாவாகி 100 நாள் ராஜாவாக இருந்துட்டு எங்கே போயிட்டான்? இப்போ இவனுக்கு ஆண்டவர் எதை நியமித்து வச்ச மாதிரி இருக்குது? சிறையிருப்பை நியமித்து வைத்தது போல இருக்கு. மேன்மை இல்லாத ஒரு அனுபவத்தை நியமித்து வைத்தது போல இருக்கு. ஆசீர்வாதமே இல்லாத ஒரு மனுஷனாக, ராஜாவாக இவன் இருக்க வேண்டும் என்று நியமித்தது போல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த யோயாக்கீமுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம்? யோயாக்கீனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆமா, அந்த பாருங்க, இந்த ஏவில் மெரோதாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த யோயாக்கீனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவனுக்கு விடுதலையை ஆண்டவர் நியமித்து வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட, குடும்பத்தில் கூட, வாழ்க்கையில் கூட, தொழிலில் கூட, பொருளாதாரத்தில் கூட இப்பொழுது இருக்கிற சில சிறையிருப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவர் நியமித்திருந்தாலும் நியமித்திருக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு ஏவில் மெரோதாக் என்கிற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார், அனுமதித்திருக்கிறார். அவரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்படிங்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏவில் மெரோதாக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அர்த்தம், அல்லது தேவனுடைய குமாரன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? காலையில் சாப்பிடலையா ஒருத்தரும்? நானும் தான் சாப்பிடலை. சரியா? அதனால் நான் சத்தமாக பேசுகிற மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஏவில் மெரோதாக்குன்னு என்ன அர்த்தம்? அல்லது தேவனுடைய மனுஷன். வெளியில் இருக்கிறவங்க சொல்றீங்களா? ஏவில் மெரோதாக்குன்னு என்ன அர்த்தம்? வெளியே ஸ்பீக்கர் வேலை செய்தா செய்யலையா?
அதுக்கும் பதில் இல்லை. வெளியே ஸ்பீக்கர் வேலை செய்தா இல்லையா? அந்த ஸ்பீக்கர் வேலை செய்து எங்க ஸ்பீக்கர் தான் வேலை செய்யல பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான் தெரியுது நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. ஏபில் மெரோதாக்குன்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது கேட்காது. ஏன் ஸ்பீக்கர் அவுட்டு? 1 மணி நேரத்துக்கு ஏன் ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும்? சொல்லுங்க, ஏபில் மெரோதாக்குன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய மனிதன். ஜெகன் சத்தம் தான் எனக்கு கேட்குதுங்க. அல்லேலூயா. சரி, நீங்களாம் பொங்கல் சாப்பிட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. சரி போட்டோம். இந்த ஏபில் மெரோதாக்கு என்ன செய்கிறார்னா, இவன் பாபிலோன்ல ஒரு புதிய ராஜாவாக வருகிறான். நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு இந்த ஏபில் மெரோதாக்கு என்ன செய்கிறான்னா, ராஜாவாக பொறுப்படுத்த அந்த வருஷத்திலேயே ஆண்டவருடைய தேசத்தில் இருக்கிற இந்த யோயாக்கீன் சிறைப்பட்டு கிடக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு 1 வருஷம் கூட ஆகல, அவனை விடுவிப்பதற்கு என்ன செய்தானா, கட்டளை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுது. ஏன் இவனை விடுவித்தான் அப்படிங்கிறதுக்கு கடைசியில் நான் அந்த காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த யோயாக்கீனுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. சரியா? என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 நாளாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கோனியா அப்படின்னு பேர் இருக்கு. என்ன பேர்? எகோனியா. ஆமாம், எகோனியா அப்படின்னு பேர் இருக்கு. எரேமியா 22:24 கோனியா அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த 2மே யாரை குறிக்கிற பேரு? யோயாக்கீன் ராஜாவை குறிக்கிற பேர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒருத்தனுக்கு 2-3 பேர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? வீட்டில் நம்மளுக்கு எத்தனை பேர் வச்சு கூப்பிடுறாங்க செல்லம்மா? கூப்பிடுறாமா இல்லையா? அது மாதிரி அவனுக்கு மறு பெயர் உண்டு. ஒரு பேர் எகோனியா, இன்னொரு பேர் கோனியா. போனியா இல்ல கோனியா. சொல்லுங்க, கோனியா. கோனியா. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா போனியாங்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அவன் பேரு கோனியா. இது ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. சரி, இவனுடைய அக்கிரமத்தினாலே, இவனுடைய பொல்லாப்பினாலே, இவனுடைய விக்கிரக ஆராதனையினாலே, இவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, இவன் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தபடியினாலே இவன் சிறையிருப்புக்குள்ளே போனான் என்று ஆண்டவர் அதைத்தான் காரணமாக வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றாமல் இருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னா, அந்த சிறையிருப்பை மாற்றுறதுக்கு கொஞ்சம் காலம் என்ன செய்யுது? மாறும், ஆகும். நான் இந்த நிலைமையில இருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனே மனம் திரும்பிட்டா, விளக்க தண்டின் மேலே ஏற்றி வைத்து நீங்க பூமிக்கெல்லாம், ஆம சோத்திர வீட்டுக்கெல்லாம், ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அந்த விளக்க மறுபடியும் என்ன செய்வார்? ஏற்றி வைக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் 2க்கு இருக்கிற வித்தியாசம். எவ்வளோ உலகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, எவ்வளோ வேகத்தில் விழுகிறையோ நீ எழும்புறது அதை விட வேகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. எவ்வளோ வேகத்தில் நீ விழுகிறையோ அதை பார்க்கல பல மடங்கு வேகத்தில் நீ என்ன செஞ்சிடணும்? நீ எழும்பிடணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான். சில நேரத்தில் தவறாத யாரும் இல்லை, சில நேரத்தில் பாவம் செய்யாதவங்க இல்லை, சில நேரத்தில் சிறையிருப்புக்குள்ள போகாதவங்க இல்லை, சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள இல்லாதவங்க இல்லை. ஆனால் அதையே வாழ்க்கையா என்ன செஞ்சிடக்கூடாது? போக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதையே நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாது அப்படி நினைச்சு என்ன செய்யக்கூடாது? போய்கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். 2 மடங்கு எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான்னு போன வாரத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு இந்த யோயாக்கீனுடைய சிறையிருப்பு ஆண்டவர் ஏன் மாற்றினார்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த ஏவில் மெரோதாக்கு ஆண்டவர் ஏன் அவனை எழுப்பினார்? அல்லேலூயா. ஏன் அவனை எழுப்பினார்? அந்த தேவ மனுஷனை, அந்த தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் எழுப்ப காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்திலேயே தான் இருக்குது. அதில் இருக்கிற அதே காரியங்கள் தான். ஆமே, ஸ்தோத்திரம். முதலாவது வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரத்தில் அந்த 27வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே, அந்த வருஷத்திலேயே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணினான். அல்லேலூயா. அந்த ஏவில் மெரோதாக்கை எழுப்பினதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? யூதாவின் ராஜாவை சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்ய பண்ணணும்? புறப்பட பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிங்க, அப்படியே பக்கத்தில் கையை பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, ஏவில் மெரோதாக் வந்துட்டாரா? வரலையா? என்ன சொல்றாங்க? நீங்க சொன்னதையே சொல்றாங்க பாஸ்டர், அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் விட்டுருங்க, அடுத்து தூங்கும்போது கையை பிடிக்க சொல்றேன். சரி, அல்லேலூயா. இந்த ஏவில் மெரோதாக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? யோயாக்கீனை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. யோயாக்கீன்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? யெகோவா நியமித்திருக்கிறார். யோயாக்கீன், கீம் ஒரே எழுத்துதான் வித்தியாசம். கீம்னா அப்பா, கீனுனா மகன். சரியா? யோயாக்கீம்னா ஆண்டவர் உயர்த்துறார்னு அர்த்தம். யோயாக்கீன் அப்படின்னா ஆண்டவர் நியமித்திருக்கிறார்னு அர்த்தம். சரியா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நியமித்திருந்த அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு தேவ மனுஷன் யோயாக்கீனுடைய வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த குறித்த காலத்துக்கு பிறகு அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு தேவனுடைய குமாரனாகிய ஏவில் மெரோதாக் யோயாக்கீனுடைய வாழ்க்கையில அவசியம். அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணினான். ஏசாயாவில் ஒரு வார்த்தை இருக்கு, 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஏன் புறப்பட்டு போகணும்? ஏன் சிறையிருப்பிலிருந்து புறப்பட பண்ணினான்? வாசிங்க. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். இந்த ஏவில் மெரோதாக் எந்த ராஜா? பாபிலோனின் ராஜா. பாபிலோனில சிறையிருப்புல கிடக்கிற யோயாக்கீனை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீ பாபிலோனை விட்டு புறப்பட்டு போ, கல்தேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ புறப்பட்டு போ. வாசிங்க தம்பி. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் சொல்லி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோன்கிறது அடிமைத்தனம். கல்தேயருடைய ராஜா என்பது அடிமைத்தனத்திற்கு உண்டாயிருக்கிற, அடிமைப்படுத்தி வைக்கிற பிசாசுக்கு அடையாளம். ஆண்டவர் அங்கேயே ஒரு மனுஷனை எழுப்பி சொல்றாரு, நீ பாபிலோனை விட்டு புறப்பட்டு போ. கல்தேயருடைய ராஜா எங்க ராஜ்யத்தை விட்டு, இந்த ராஜாங்கத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. நிறைய நேரத்தில் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லைனாக்கா நமக்கு நாமளே பேசுவோம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த காரியத்தை உனக்கு விட முடியலையா? இந்த காரியத்தை உனக்கு விட தெரியலையா? இதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலை இல்லையா? இதை விடுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை?
ஆண்டவர் திரும்ப 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 பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவில் இன்னொரு வசனம் 52:11 வாசிங்களே. பாபிலோனை விட்டு அவர் எப்படி புறப்பட்டு போக சொல்றார் தெரியுமா? வாசிங்க. புறப்படுங்கள், 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 அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாது, அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு, புறப்பட்டு உங்களை உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய பாத்திரத்தை சுமக்கிறோமா? யாருடைய பாத்திரத்தை சுமக்கிறோம்? திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த ரசத்தை வாங்கி, அந்த ஜூஸ் வாங்கி, திராட்சை ரசத்தை வாங்கி குடிக்கிறோம்ல, அது என்ன நினைச்சு குடிக்கிறீங்க? நீங்கெல்லாம் என்ன நினைச்சு குடிக்கிறீங்க? மாதம் மாதம் பாசியாக நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி குடிக்கிறீங்களா? எப்படி? அது எதற்கு அடையாளமாக இருக்கு? கர்த்தருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இரத்தத்தை தொடாதேனாரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இரத்தத்தை புசிக்க கூடாது அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னாரு. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு ரத்தத்தை நீ குடிக்காத, சாப்பிடாத. ஆனா புதிய ஏற்பாட்டில் நான் சிந்தின ரத்தத்தை நீ புசித்தால் ஒழிய, நீ பானம் பண்ணினால் ஒழிய உனக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் பேசினார். ஏன் அங்க குடிக்க வேண்டானார், இங்க ஏன் குடிக்க சொல்றாரு? ஏன்? ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. சொல்லுங்க, ரத்தத்தில் என்ன இருக்கு? உயிர் இருக்கிறது. ஆடு மாடுகளுடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை தருமா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு மனுஷனுக்கு உயிராக இருப்பது எதுதான்? அவனுடைய ரத்தமே. இந்த ரத்தம் நம்முடைய சரீரத்தில் உறைஞ்சு போச்சு, இந்த ரத்தம் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு உயிரோடு இருக்க முடியும்? நான் 6வது 7வது படிக்கிற 7வது 8வது படிக்கிற அந்த வயசில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் கள்ளச்சாராய் வித்துட்டு இருப்பார். அதெல்லாம் ரொம்ப சாதாரண எங்கள் ஊரில் அன்னைக்கு. அது சாராய் வித்துட்டு இருப்பார். எங்கள் ஏரியாவை விட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் இவர்கிட்ட சாராயம் குடிக்க வந்தாரா, எதுக்கு வந்தாருன்னு தெரியாது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 வீடு தள்ளி எங்கள் ஃப்ரெண்டுங்க வீட்டில் மேலே மாடியில் சாயங்கால நேரத்தில் உட்காந்துருக்குறோம். சாயங்கால நேரத்தில் மேலே உட்காந்துருக்குறோம். அங்கே அந்த ஏரியாவிலிருந்து வந்த ஆள் பேசிகிட்டே இருந்தாங்க. வாக்குவாதம் ஆச்சு. நாங்கள் மேலே மாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த ஆள் அங்கேருந்து வந்தவர் என்ன பண்ணார்னாக்கா, கையில் கத்தி கொண்டு வந்திருக்கிறார். கையில் கத்தி கொண்டு வந்த ஆள் இந்த ஆளை வந்து சராமாரியாலாம் வெத்தலை குத்தலை அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு குத்து இந்த இடத்துல குத்துனார். நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரே குத்துனார். குத்துன உடனே ரத்தம் பொல 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 பொலன்னு வந்துடுச்சு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக அவரை விடலை, அப்படியே கடப்பாறை வர வச்சிருக்கிறாரு. இந்த ஆள் கடப்பாறை எடுக்க, அந்த ஆள் கத்தி எடுக்க. ஒருத்தர் நல்ல மப்பு, குத்து வாங்கினவர் மப்பில் இருக்கிறாரு, அவர் தான் விற்கிறார், அவர் மப்பில் இருக்கிறாரு. குத்துனவர் குத்துனோம்னா வந்தாரா என்னன்னு தெரியல, கடப்பாறையை பிடிச்சிட்டாரு. நல்லா 2 பேரும், இந்த ஆள் இவர் இந்த குத்துனவர் இந்த மூட்டை தூக்குற ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக வாட்ட சாட்டமாக இருப்பார். அவரையே அந்த ஆள் பிடிச்ச புடியில் விட மாட்டேன்ட்டார். ஆனால் இந்த ரத்தம் எல்லாம் அப்படியே வெளியே போக 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 அவருடைய ஒரு கண் அப்படியே உள்ளே போயிடுச்சு. இந்த வாய் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்ன செஞ்சிருச்சு, ஒரு பக்கமாக கோணச்சிக்கிட்டு போயிடுச்சு. கையில் இருக்கிற அந்த பெலை நெல்லை என்ன செஞ்சிருச்சுன்னா அவரை விட்டு அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த குத்துனவர்
லேசாக ஒரு தள்ளி விட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அவர் ஓடின சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் சொல்கிறதுக்கு அதை விரும்பலை. அந்த மாதிரி ஒரு ஓட்டம், துண்டக்கானும் துணியக்கானுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஓடினார். துண்டும் இல்லாமல் துணியும் இல்லாமல் தான் அப்படித்தான் ஓடினார். அப்புறம் மறுபடியும் அவரை கொஞ்ச நாளுக்கு போலீஸ் பிடிச்சாங்க, ஜெயிலில் இருந்தார், வந்தார். ஆனால் இந்த குத்து வாங்கினவர் சாகிற வரைக்கும் அவருடைய வாயும் சரியாகலை, அவருடைய கண்ணும் என்ன ஆகலை, சரியாக வெளியே வரல. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த ரத்தம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் போனது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இதே போல தாங்க நமக்காக அத்தனையும் வெளியே போச்சு. அவர் பலவான், ஆனால் சிலுவையில் ஒரு பலவீனரை போல தொங்கினார். பலவீனனா தொங்கலை, பலவீனனை போல அவர் தொங்கினார். அதனால தான் சொல்றார், என் ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், இந்த ரத்தத்தை நீ புசித்தால் உனக்குள்ள என்ன உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரத்தத்தை நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னவர் புதிய ஏற்பாட்டில் என் ரத்தத்தை நீ புசிச்சாதான் உனக்கு ஜீவன் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த ஏவில் மெராதாக்குடைய வேலை என்னன்னா, அவன் சிறைச்சாலையிலிருந்து அவனை புறப்பட பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தா சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அவன் தலையை உயர்த்தி. ரெண்டாவது அவனுடைய வேலை என்ன தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் ஆகோ ஓகோன்னு இருந்திருப்பான். எப்படி இருந்திருப்பா சொல்லுங்க? சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? இல்லை, அவனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும்? இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா தான் மரியாதையே. இன்னைக்கு இருக்கிற அரசியலில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா தான் என்னது? ஆமாம், அப்போ தான் அமைச்சர், அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்கிறாங்க, அப்போ தான் அவனுக்கு உயர்வு. ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன இல்லை. அப்போ சிறைச்சாலையில் அன்னைக்கு இருந்த அந்த யோயாக்கினுடைய வாழ்க்கையில், சிறைச்சாலையில் இருந்த அந்த யோயாக்கினை இந்த ஏவில் மெராதாக்கு என்ன செய்தார்னா, அவன் தலையை என்ன செய்தாரா, உயர்த்தினார். நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். 37 வருஷம் சிறைச்சாலைக்குள்ள இருந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய எதிர்காலத்தை குறித்த யோசனை எப்படி இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று அவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்குமா? ஏதாவது ஒரு முன்னேற்ற சிந்தனை அவனுக்குள்ள இருந்திருக்குமா? நான் ஒரு நாள் விடுவிக்கப்படுவேன், நான் ஒரு நாள் உயர்த்தப்படுவேன், என்னுடைய தலை உயர்த்தப்படும், என்னிடத்துல வந்து யாராவது அன்பா பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணம், அப்படிப்பட்ட சிந்தனை ஒரு நாள் அவனுக்கு உண்டாயிருந்திருக்காது. அல்லேலூயா. ஆனால் அவனை உயர்த்துவதற்காகவே இந்த ஏவில் மெராதாக்க ஆண்டவராகிய கர்த்தர் அவனை ராஜாவாக அந்த இடத்துல உருவாகும்படி அவனை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கை ஏற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்பிக்கை ஏற்றிருக்கிற நம்முடைய குடும்பத்தில், நம்பிக்கை ஏற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், வீட்டு காரியங்களை குறித்திருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவதற்காகவே ஆண்டவராகிய தேவகுமாரன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் நம் நடுவில் அவர் இறங்கி வந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஒரு மனுஷனுடைய தலையை பாபிலோன் ராஜா, அன்னைக்கு பார்வோன் உயர்த்தினார். எகிப்தின் ராஜா பார்வோன் உயர்த்தினார். பாருங்களேன், 40ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்க பார்ப்போம். ஆதியாகம 40 13 20. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பா. 20. 3ஆம் நாள்
பார்வனுடைய மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளா இருந்தது. ஜென்ம நாளா இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரனுடைய தலைவனுடைய தலையையும் சுயம்பாகிலுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி போது. அல்லேலூயா. இந்த 2 பேர் எங்க இருக்கிறவங்க? இங்க உட்காரையவன. இந்த 2 பேர் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் எங்க தான் இருக்கிறான்? சிறைச்சாலையில தான் இருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருக்கிறான். ஆனா யோசேப்பு அவன் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். சோத்திரம். சரி, உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உங்க தலையை ஆண்டவர் உங்க தலையை ஆண்டவர் கையப்படி சொல்லுங்களேன். உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லுங்க. உங்க தலையை ஆண்டவர் நிமிர்த்துவார்னு சொல்லுங்க. நீங்க கூனி குறுகி போக மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, விட்டுருங்க. அல்லேலூயா. 2வது அவனுடைய வேலை என்ன தெரியுமா? ஏன் இந்த ஏபில் மரோதாக்கு ஆண்டவர் எழுப்பினார் தெரியுமா? அவன் தலையை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. 37 வருஷமா ஜெயிலில் கடந்து வீட்டுக்கு வெளியில வந்தானாக்கா அவனுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். 3வது அடுத்த 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவனோடே அன்பாய் பேசி போதும். அன்பாய் பேசி. ஒரு கொலைகாரனை பார்த்தா யாராவது பக்கத்தில் போய் பேசுவாங்களா? ஒரு பாவியை பார்த்தா யாராவது பக்கத்தில் போய் பேசுவாங்களா? ஒரு துன்மார்க்கனை பார்த்தா பேசுவாங்களா? ஒரு குடியாரனை போய் பார்த்தாக்கா பேசுவோமா? நம்ம பேசினா கூட நம்ம பிள்ளைகளை அனுமதிப்போமா? சொல்லுவான், இங்க பாரு அவன் சரியில்லை, இன்னும் ஒரு முறை அவன் கூட உன்னைய பார்த்தேன் என்ன செய்வேன்? உரிச்சிருவேன் அப்படிம்போம். சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றான் அப்படி? அவன் சரியில்லை, அவன் பழக்கம் சரியில்லை, அவன் செய்கை சரியில்லை, அவன் குடும்பம் சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவன் கூட உனக்கு நட சவகாசம், அவன் கூட உனக்கு நட பழக்கம். நீ அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா? நீ அவனை மாதிரி போறியா? தெரியாதனம் அப்பத்தான் போய் உட்கார்ந்துருப்பான். அவனை போட்டு வருன்னு வறுத்தெடுத்து சுமித்து உங்க ஆயாவும் அம்மாவும் சிரிக்கிறத பார்த்தா உனையத்தான் நினைக்கிறேன் நான். அல்லேலூயா. ஆனா அதை கண்டிக்கிறது நல்லது. ஒரு தடவை விட்டுட்டேன்னு வைங்களேன், அடுத்த முறை அவன் எங்கே தான் போவான்? அங்கேயே தான் போவான். அம்மா அன்னைக்கே ஒன்றும் சொல்லலை, இன்னைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படிம்பா. அதனால் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து அவங்கள கட் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஆனால் அவங்கிட்ட அன்பாக பேசுறதுக்கு யார் இல்லை? ஒருத்தர் இல்லை. இந்த ஏபில் மரோதாக்கு இவன் பெரிய ராஜா, இவன் போய் யோயாக்கினை பார்த்து பேசுகிறா, என்னப்பா ரொம்ப நாளாக சிறையிருப்பில் இருக்கிறியா? உன் சிறையிருப்பு மாறாதுன்னு நினச்சியா? ஆண்டவர் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறதுக்காகத்தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு. நீ தைரியமாரு. இது வரைக்கும் இருந்த ராஜாக்கள்லாம் எப்படி எனக்கு தெரியல, ஆனால் உன்னைய பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளை என்ன செஞ்சிரு, நீ வெளியே கொண்டு வான்னு சொல்கிறாரு. உன் பிள்ளைய நீ வெளியே விடுவித்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. அதனால் நீ தைரியமாரு, உன் தேசத்துக்கு நீ போவ, உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன், நீ அன்பாயிரு, நீ இங்கேயே இரு, என் கூடவே இரு, என் சிங்காசனத்துக்கு சமமாக நீ என்ன செய்ய, உட்கார்ந்துரு. இந்த வார்த்தையை பேசணுன்னா யோயாக்கின் செய்த தவறெல்லாம் அவன் நினச்சி பார்த்துருப்பானா? பார்த்துருக்க மாட்டானா? அல்லேலூயா. நெகேமியாவில் ஒரு வசனம் இருக்குது. அந்த பாபிலோன்ல இருந்து என்ன செஞ்சாங்களா? அந்த எருசலேமுக்கு திரும்பி வந்து, திரும்பி வந்து ஆலயத்தை கட்டுற காரியத்தை
எதிரிகள் கேட்டாங்களாம். என்ன யார் கேட்டாங்களா? சிறையிருப்பில் மீந்திருக்கிற ஜனங்களை விசாரிக்கிறதற்கு பாபிலோன்ல இருந்து என்ன செய்ய, பாபிலோன்ல இருந்து ஒரு மனுஷன் வந்தா அப்படிங்கிற செய்தி அவர்களுக்கு எப்படி இருந்துச்சா? எரிச்சலா இருந்துச்சா. எப்படி இவங்களை வந்து விசாரிக்கலாம், இவங்களுடைய நன்மையை எப்படி வந்து ஒருத்தர் கேட்கலாம், இவங்களுடைய சிறையிருப்பை எப்படி வந்து ஒருத்தர் விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்ட பக்கத்தில் இருக்கிற எதிரிகளுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சா? அவ்வளோ எரிச்சல். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இன்னைக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகணும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய நேசகுமாரத்தி. இந்த சபை எனக்கு பிரியமான சபை. ஆண்டவர் தானியேலை பார்த்து சொன்னார் பாருங்க, அன்பான வார்த்தை, பிரியமான தானியேலே, என் தாசனே, என் தாசனே, என் பிள்ளையே. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் எவ்வளோ அன்பான வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்துறது எது தெரியுமா? அன்புள்ள வார்த்தை தான். அல்லேலூயா. அன்புள்ள வார்த்தை தான் என்ன செய்யுது? நிறைய பேர் இன்னைக்கு முரட்டு சுபாவத்திலிருந்து மாத்துது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது, இந்த ஏபில் மெராதாக்குடைய வார்த்தை என்னன்னா, அவனை எழுப்புனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கிட்ட அன்பா பேசணும். எப்படி பேசணும்? நீ பிள்ளைகள்கிட்ட அன்பா பேசி பாருங்க. அவங்க வந்து சில நேரத்தில் சேட்டை பண்ணுற ஆளுக தான், லொல்லு பண்ணுற ஆளுக தான், தப்பான வழியில் சில நேரத்தில் போனவங்க தான். அதையே சொல்லி 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 என்ன செய்யக்கூடாது? நம்ம அவங்கள காயப்படுத்தக்கூடாது. எபேசியரில் பவுல் எழுதுவார், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். நான் பேசுறதை கவனிக்கிறீங்களா? பிதாக்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்னவா? மிக முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமா? பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். வாசிங்க சொல்லுங்க. ஆறானது எத்தனாவது? பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆனால் பிள்ளைகளுக்கு எது கோபம் வருது தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஏன் கோபம் வருது? ஜெபம் பண்ணுறான்னு சொன்னால் கோபம் வருது, சர்ச்சுக்கு வாடானா கோபம் வருது, பைபிள் படிடானா கோபம் வருது. மற்றதுக்கு என்ன செய்யறது இல்லை, மற்றதுக்கு கோபம் வராது. அவனுக்கு எது கோபம் வருது? ஆவிக்குரிய காரியத்தை பண்ணுடா அப்படின்னா கோபம் வரும். சொல்லுவான் உடனே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏதாவது தப்பு பண்ண என்னை பேசுங்க, நான் தப்பு பண்ண என்னை கண்டிங்க. நண்பரோட பேசுறது தப்பா, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது தப்பா, இப்படியெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நீங்கள் கோபப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை அதே மாதிரி எப்படி விடாதீங்க? தண்டிக்காமல் விடாதீங்க. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை அப்படின்னா ஆண்டவர் பிள்ளைகளை சிட்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். பிள்ளைகள் இதில் தெளிவாக இருக்கணும். நீ கெட்டு போகிறதுக்கு உனைய அப்பா அம்மா என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. சிறுசா இருக்கும்போது அடியை வாங்கிட்டு அழுதுகிட்டு கம்முன்னு இருக்கிறாலும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? வாய் முளைக்குது, கால் முளைக்குது, எல்லாமே முளைச்சிருது. அதுக்கப்புறம் தான் அவங்களை என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. பிள்ளைங்க வாலிபன் ஆயிட்டா, பெருசாயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் பிள்ளைகளை பார்த்து யார் பயப்படுற மாதிரி இருக்குது? பெற்றோர் பயப்படுற மாதிரி இருக்குது. ஏதாவது செஞ்சிருவானோ, அவனுக்கு ஏதாவது பேசினாக்கா இப்படி ஏதாவது பண்ணிடுவானோ, இந்த பிள்ளைக்கு ஏதாவது புத்தி சொன்னாக்கா இப்படி மாறிடுவாளோ, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாளோ. ஏன் நமக்கு இந்த பயம்? ஆரம்பத்தில் இருந்த பிள்ளைகள்
கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் நடத்துகிறாங்கன்னா அதை நல்லது அப்படின்னு என்ன செய்யணும்? பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் எதுக்கெடுத்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியே கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ யோயாக்கீன ஆண்டவர் எழுப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதரவற்று கடந்த மனுஷனை, அனாதையாக கடந்த மனுஷனை, சிறையிருப்புக்களை கடந்த மனுஷன்ட்ட அன்பாக பேசுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. இந்த ஏவில் மெராதாக்கு போய் அவங்ககிட்ட எப்படி பேசினானா? அன்பாய் பேசினான். அல்லேலூயா. 4வது அவன் செஞ்ச வேலை, அதே வசனத்தை வாசிங்க. அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து. போதும். இத பொது மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்குது அப்படின்னா, தங்களோடு இருந்த ராஜாக்களை விட சிறப்பான அந்தஸ்து கொடுத்து அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கு. இப்போ அமைச்சர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு. முதலமைச்சர் கூட சுற்றி இருக்கிறவங்களாம் யார் இருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருப்பவங்க யார்? அமைச்சர்கள். நீங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னு தெரியும், அதனால் நானே உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறவங்க யார்? மினிஸ்டர். சரியா? அவங்க பேர் என்ன பேர்? இது தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ சொல்கிறேன், அமைச்சர் யார் இருப்பா முதலமைச்சருக்கு கீழே? இன்னும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? அமைச்சர். சரியா? இப்போ முதலமைச்சரை விட அமைச்சர் இல்லையா? ஆனால் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு என்ன மரியாதை? இவங்களை யாரை தான் மதிக்கணும்? மதிச்சா நம்ம தான் மதிக்கணும். எங்கள் ஊர் எம்எல்ஏ வர்றாரியா அப்படிம்பா. அமைச்சர் எம்எல்ஏவை மதிப்பானா? அமைச்சர் எம்எல்ஏவை மதிப்பாங்களா? முதலமைச்சர் அமைச்சரை மதிப்பாரா? ஒரு கணம் பண்ணுவார், வாங்க ரைட் உட்காருங்க முடிஞ்சு. ஆனா எம்எல்ஏ நம்மளை மதிப்பாரா? நம்மளை மதிப்பாரா? ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம காலில் கூட விழுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் நன்றி சொல்லுவாங்க. அதுவும் காரணமாக சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிற புரிஞ்சவங்களுக்கு நன்றி விட்டு போட்டு. அல்லேலூயா. ஆனால் யோயாக்கின் எம்எல்ஏவும் இல்லை, அமைச்சரும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை. இவனை ராஜா மதிக்கிறார் பாருங்க. யாரை விட மதிக்கிறார் தெரியுமா? தன்னுடைய சிங்காசனத்தில் உட்காருகிற மற்ற அமைச்சர்களை விட, ராஜாக்களை விட சிறப்பான அந்தஸ்து கொடுத்து இந்த ஏவில் மெராதாக்குடைய சிங்காசனமும் இவனுடைய சிங்காசனமும் ஒரே அளவில் இருந்துச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டீங்கன்னா உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் சிங்காசனம் உயர்த்தப்பட்டிருக்கும். சிறையிருப்புகளை இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. சிறையிருப்புனா நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஜெயிலுக்குள்ளே போட்டு பூட்டி உள்ள 10 நாள் 20 நாள் மாசக்கணக்கில் வைக்கிறது தான் சிறையிருப்பு நினைக்காதீங்க. பாவம் என்பதே பெரிய சிறையிருப்பு. ஆண்டவரை விட்டு வேற காரியத்திற்கு நம்மளை திருப்புகிற எந்த ஒரு காரியமும் எதுதான்? அது சிறையிருப்பு தான். அதனால தான் யோயாக்கீன இந்த ஏவில் மெராதாக்கு பார்த்த உடனே சொல்லிட்டாரு, அவன் சிறையிருப்பிலிருந்து அவனை புறப்பட பண்ணினான். எங்க அடிமையா 37 வருஷம் உட்கார்ந்தானோ அந்த இடத்துல நீ என்ன செய்யாத, இருக்காத. அந்த இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போ. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உன் மனசு மாறாது, உன் சிந்தனை மாறாது, உன் எண்ணம் மாறாது, உன் செய்கை மாறாது. நீ மாறவே மாட்ட. அதனால நீ என்ன செய்ய, அந்த இடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி யோயாக்கீன் என்ன செஞ்சாரு? வெளியே கொண்டு வந்தார். நான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா,
ஒரு குதிரை சிறையிருப்பே அதுக்கு இல்லை, கடிவாளமே இல்லை. ஆனால் அது என்னதான் நினச்சிட்டே இருக்குது, எனக்குள்ள ஒரு கடிவாளம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு சிறையிருப்பு இருக்கிறது, என்னுடைய மூக்கில் இருக்கிற கடிவாளத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எப்போ வரைக்கும் அது நினைக்குது? அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது நினைக்குது. வெளியே வந்தாதான் நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுயாதீனமாக இருக்கிறேன், நான் விடுதலை பெற்றவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எப்போ தெரியும் தெரியுமா? ஆகாத தேவையில்லாத மனுஷனை விட்டு, மனுஷியை விட்டு, அந்த நபர்களை விட்டு, அந்த இடத்தை விட்டு, அந்த பழக்கத்தை விட்டு, அந்த தொழிலை விட்டு, அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது தான் தெரியும் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். அப்படி எப்போ தெரியும்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஏபிள் மராதாக் என்கிற தேவகுமாரன், ஒரு தேவனுடைய மனுஷன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறார், வந்திருக்கிறார். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 29 வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 29. அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அல்லேலூயா. 5வதாக இந்த ஏபிள் மராதாக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கணும். ஏன் அனுமதிக்கணும் அப்படின்னா, நம்முடைய சிறைச்சாலையின் வஸ்திரங்களை என்ன செய்யணும்? மாற வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க. கையை பிடிச்சிங்களா? ரோஷி கையை கொடு. ரோஷி சரி விட்டுருங்க. சொல்லுங்க, சிறையிருப்பு வஸ்திரமா, சிங்கார வஸ்திரமா? எது நமக்கு வேணும்? சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாத்துங்கன்னு சொல்லுங்க. சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க. கையை பிடிங்கயா. ஏன் இப்படி தனியா இருக்கிறீங்க? உங்களை தனியா விடக்கூடாதுயா. கையை பிடிங்கயா. வினோத்து கையை பிடி. வினோத்து அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாத்துவோம், சிறையிருப்பின் வஸ்திரத்தை கலட்டிடுவோம், சிங்கார வஸ்திரத்தை உடுத்துவோம். அதுக்காகத்தான் மெராதாக் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க. ஆமாம், புதுசாக ஒரு பேரை சொல்லுங்க, வாயில் நுழையலனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் போய் சொல்லிடக்கூடாது, மெராதாக்கா, எனக்கு தெரியாத மெராதாக் யாருடி அவன் அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட சண்டைக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. மெராதாக்ங்கிறது ஒரு ஆண்டவருடைய குமாரன், தேவகுமாரனுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவர் சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது. 2 சாமுவேல் 9:7 தாவீது அவனை பார்த்து, தாவீது மேவிபோசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம், அவன் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம், சவுலுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் யாருன்னா, யோனத்தானுடைய மகன். யாருடைய மகன்? யோனத்தான். யாருன்னு சொன்னா, தாவீதுக்கு உயிர் நண்பன், உயிரை போல நேசித்தவன். யோனத்தான் செத்துட்டார், இறந்துட்டாரு. மேவிபோசேத் முடமாக்கப்பட்டான். அவனை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அவருடைய வேலைக்காரி அம்மா கீழே உளுந்து காலை உடைக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறா? ஓடி இருக்கிறா. ஓட்டத்திலே எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இவன் ஓடுறன்னு சொல்லி ஓட வேண்டியவனுடைய காலை என்ன செஞ்சுட்டா? உடைச்சிட்டா. 2 கால் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு முடமாயிடுச்சு. இப்போ தாவீது ராஜாவா மாறின உடனே மேவிபோசேத்துடைய வாழ்க்கை முழுவதும் பயம். என்னைக்காகில என்னைய தாவீது கொண்டு போடுவாரா? இதே பயம்.
என் நிலங்களெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? அப்படியே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து 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 மேபிபோசேத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒரு கேள்விக்குறியாய் மாறிடுச்சு. ஒரு நாள் தாவீதின் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். யோனத்தான் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறிய, மறந்துட்டியாடா? ஆண்டவர் பேசின உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, யோனத்தான் நிமித்தம் என்னிடத்தில் தயவு பெறுகிறவன் யாராச்சும் இருக்கிறானா கேட்ட உடனே மேபிபோசேத் 2 காலும் முடமாகி கிடக்கிறான், அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு மேபிபோசேத்தை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். நீ நீ உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? திருப்பி கொடுத்துருவேன். நீ என் பந்தியில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன்? சாப்பிடுகிறவனாக இருப்பாய். அவன் மேபிபோசேத் என்ன தெரியுமா சொல்கிறான்? கீழே அந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வாசிக்கிறீங்களா தம்பி? கீழே, அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்த்து உமது அடியேன் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் போது. அல்லேலூயா. ஏங்க, செத்த நாயை எத்தனை பேர் பார்ப்பீங்க? செத்த நாயை எத்தனை பேர் பார்ப்பீங்க? செத்த நாயை பார்க்கறதுக்கே நமக்கு விருப்பம் இருக்காது. சொறி வந்த நாயை எத்தனை பேர் பார்ப்போம்? அது அங்கே வந்துச்சுனாக்க இங்கேயே கல் எடுக்கு அடிக்கிறது. ஏன்? அது சொறி நாய், அருவருப்பு, துரத்துறது. சொறி நாயவே அப்படின்னா செத்த நாய். எங்கள் வீட்டில் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் சாப்பிடும்போது தான் பிரச்சனை வரும், சண்டை வரும். பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படினாலும் வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ இந்த நாய் பார்த்தீங்கன்னாக்கா செத்து காலை 2 விரிச்ச மானைக்கு கிடக்கும். பார்த்துருக்குறீங்களா? காலை 4 காலை விரிச்சு அப்படியே ஊதி போய் கிடக்கும். இவன் அங்கேருந்து வந்த உடனே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே என்ன வேலை நமக்கு? சாப்பிட்ற வேலை. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே என்ன செய்கிறது? தட்டை எடுத்து போட்டு சோறை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாதி சோறு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? டேய், அந்த நாய் பார்த்தியாடா எப்படி செத்து கிடந்துச்சு அப்படிம்பா. எனக்கு கொமக்கு அப்படியே கொமட்டிட்டு வரும். இதுலையே பாதி சண்டை வரும். நினச்சி பார்த்தாலே வாந்தி வருதே. இந்த மேபிபோசேத் சொல்கிறான், செத்த நாயை போல இருக்கிற என்னையை நீங்கள் நோக்கி பார்க்கறதுக்கு நான் எம்மாத்திரம். செத்த நாயை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க? அது நமக்கு அருவருப்பானது. அதுலேருந்து நாத்தம் தான் வரும். அது அசிங்கமானது. அப்போ இந்த யோயாக்கினுடைய வாழ்க்கையில் இந்த ஏபில் மொராதாக் சொல்கிறாரு, நீ நித்தமும் என் பந்தியில் என்ன செய்வ? அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார்னது போல இந்த வாரத்தில் ஆண்டவர் இதே வார்த்தையத்தை எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். இந்த சிறையிருப்பை பற்றிய பேசினா சீக்கிரத்தில் என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை என்ன செய்வேன்? நான் மாற்றுவேன். குடும்பங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். பிள்ளையுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். அந்த குடும்பங்களில் இருக்கிற பொருளாதாரத்துடைய சிறையிருப்பை மாற்ற போகிறேன். இந்த வார்த்தைகள் ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் என் உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டே இருந்ததுனால எப்போவுமே சில நேரத்தில் செய்தி எடுக்கணும் அப்படின்னாக்கா முடிக்கிறதுக்கு எனக்கு பல மணி நேரம் ஆகும். 8 மணி 9 மணிக்கு போனேனாக்கா போன வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி, நைட்டில் 2:30 மணிக்கு தான் செய்தியை முடிச்ச எடுத்துட்டு. ஆனால் நேற்றுக்கு இந்த வார்த்தை உள்ள ஆண்டவர் இந்த வாரத்தில் முழுவதும் வச்சுட்டே இருந்ததுனால அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு செய்தி. ஆவியானவர் தரும்போது நமக்கு என்னவாக இருக்கும்? அவர் ரொம்ப நமக்கு ஈஸியாக மாற்றி கொடுப்பார். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிறார். மறுபடி சொல்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம்.
சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் உள்ளே இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துவதற்காக கர்த்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். உங்களோட அன்பா பேசுகிறார். சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட அன்பா பேசுகிறாரு. சாலமோன் மேலே ஆண்டவர் அன்பா இருந்தாரா? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாலமோன் மேலே சொல்லுங்க அன்பா இருந்த ஆண்டவர், கையை பிடிங்க சிஸ், அவங்க சித்தி கையை ஏந்திக்கிட்டே நிற்கிறாங்க, கையை பிடிங்க. நம்ம மேலேயும் அன்பா இருப்பாரு. சொல்லுங்க, நம்ம மேலேயும் அன்பா இருப்பார். அல்லேலூயா. சரி, அவர் அன்பா பேசுகிறவர். அடுத்து என்ன? சிறையிருப்பை, ஆக தனி சிறப்பு. எல்லா சிங்காசனத்துக்கு மேலே ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து நம்மளை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, சிறைச்சாலை வஸ்திரத்தை நீங்கள் கைதி, நீங்கள் அடிமைப்பட்டவர்கள், நீங்கள் சிறைச்சாலைக்குரியவர்கள் என்கிற அடையாளமே இல்லாத அளவுக்கு மாத்துறவர் தான் இந்த ஏவில் மொரோதாக் அப்படிங்கிற தேவ மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. ஜெயிலுக்கு போனால் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. யூனிஃபார்மில் என்ன போட்டிருப்பாங்க? நம்பர் போட்டிருப்பாங்கல்ல. அந்த கைதிக்கு பேர் இருக்கும். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஜெயிலர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பேரெல்லாம் சொல்ல மாட்டார். 101 வாயாங்க, 101 வாயாங்க. அவன் பேர் 101. அவனுக்கு பேர் இருக்குது, ஆனால் அவனுக்கு அடைமொழி என்னது? அவனுக்கு அடையாளம் என்ன? சிறைச்சாலை வஸ்திரம். இந்த சிறைச்சாலை வஸ்திரத்தில் போட்டிருக்கிற நம்பர் தான் அவனுக்கு அடையாளம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவராகிய ஏவில் மொரோதாக் என்பவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறைச்சாலையின் வஸ்திரத்தை அப்படியே மாற்றிட்டு உங்களுக்கு சிங்கார வஸ்திரத்தை அவர் தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? தெளிவு இருந்தால் தான் கேட்க முடியும். அல்லேலூயா. இளையகுமாரன் ஆண்டவர்கிட்ட தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். கஷ்டப்படுற எல்லா விதத்துலையும் அவனுக்கு கஷ்டம், பிரச்சனை. சோறு கூட இல்லை, வஸ்திரம் இல்லை, கொண்டு போனது எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாம் இப்போ வெறும் கையா நிற்கிறான். அவன் தகப்பன்கிட்ட நான் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான். தகப்பன்கிட்ட போகிறேன்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு நோக்கம். என்ன நோக்கம் அப்படின்னா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு நீ என்ன இல்லை? தகுதி இல்லை. அதனால் இவனுடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? என்னை நீர் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும். இப்படித்தான் போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குறிக்கோளோட அவன் கிளம்பி போகிறான். இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்கு? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? அடேய், நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாதபடி ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறீர் அப்படின்னு நான் தான் புலம்பணும் போல தெரியுது. அல்லேலூயா. எழும்பலாமா? எல்லாம் எளிமை நிற்கலாம். ஆக முக்கியமானதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உட்காருங்க, எந்திரிச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஏன் இவனுடைய சிறையிருப்பில் இருந்து இவனை விடுவிக்கணும்? அதுதான் செய்தியினுடைய நோக்கமே, அதுதான். அதை மறந்துட்டேன். வாசிக்கலாமா? காலத்தில் எகோனியாவையும் பெற்றான்.
பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சரி, எகோனியா அப்படின்னா யாருன்னு சொன்னேன்? யோயாக்கீன். அல்லேலூயா. இந்த யோயாக்கீனை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் சாலத்தியேலை எகோனியா பெற்றான். அல்லேலூயா. இவனுடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஒரு சிறையிருப்பில் இருந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்து அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் தலையை உயர்த்தி அவனிடத்தில் அன்பாய் பேசி அவன் சிங்காசனத்தை உயர்த்தி அவன் சிறைச்சாலை வஸ்திரமே அவனுக்கு இல்லாத அளவுக்கு மாற்றி அவன் சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி உங்களுக்குள்ளேயும் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்க சிறையிருப்பை மாற்றி உங்க ஒவ்வொருவரையும் அநேக உள்ளங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு போக வைக்கிறதுக்கு அவரால் முடியுமா? முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் இயேசுவுக்கு முற்பிதாவா இருப்பான் என்று சொன்னால், இன்னைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அநேகருக்கு இயேசுவை கொண்டு போக முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை நீங்க பிறப்பிக்கணும், இயேசுவை நீங்க அறிவிக்கணும், இயேசுவை நீங்க பெற்றெடுக்கணும். எப்படி அப்படின்னா, அதுக்குத்தான் தேவகுமாரனாகிய ஏபில் மெரோதாக், அல்லேலூயா, தேவ மனுஷனாகிய ஏபில் மெரோதாக் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை பெற்றெடுப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நோக்கம் அதுதான். நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிற வரைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு உள்ளே போக மாட்டார். நீங்கள் அவரை கொண்டு போக முடியாது, நீங்கள் அவரை அறிவிக்க முடியாது. அறிவித்தால் அது பெரிய பலனை தராது. முதல்ல நம்ம விடுவிக்கப்பட்டால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால், உங்கள் வாழ்க்கை பாபிலோன் என்கிற உலகத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகுமேயானால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க தேவன் இன்றைக்கும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, தலையில் கையை வைங்க. ஆசீர்வாதமா இருக்கிறத விட அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா இருக்கிறத விட என் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவரே. ஆமா, அப்படி இப்ப எழும்பி நிக்கலாம், எழும்பி நிக்கலாமா? எல்லாருடைய கண்களை மூடி எல்லாம் எழும்பி நிக்கலாம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்திட வல்லவரே, உமக்கே